ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு முடித்த 10 நிமிடத்தில் மாபெரும் மகிழ்ச்சிகரமான ஒரு நல்ல நிகழ்வு உன் வீட்டில் நடக்கத்தான் போகிறது. நான் ஒருபோதும் பொய்யுரைக்க மாட்டேன் என்பதை நீ அறிவாய்தானே? இப்பொழுது நான் உன் மீதே சத்தியமிட்டு சொல்கிறேன். உன் அம்மா என் மீதும் சத்தியமிட்டு சொல்கிறேன். சத்தியமான முறையில் நேர்மையான வெற்றிகரமான வாழ்க்கையை உனக்கு சந்தோஷமாய் அமைத்துக் கொடுப்பதற்காக தான் நான் வந்துள்ளேன். உன் மீது தவறு இருந்தாலும் சரி, அல்லது வேறு யாராவது வேண்டுமென்றே உன்னை தவறாக சுட்டி காட்டினாலும் சித்தரித்தாலும் சரி, அல்லது உன்னை அவமானப்படுத்தினாலும் சரி, எதை பற்றியும் யோசித்து வருந்தாமல் உன் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு உன் அம்மா வராகியிடம் அத்தனையையும் சொல்லிவிட்டு நம்பிக்கையோடு காத்திரு. நீ யார் என்பதை காலமாக நானிருந்து எல்லாருக்கும் உணர்த்துவேன். உன் மீது எந்த தவறும் இல்லை. நீ செய்ததெல்லாம் சரிதான். நீ நியாயமான வழியில் சிந்திக்கிறாய். நீ எல்லோருக்கும் நல்லதைத்தான் நினைக்கிறாய், நல்லதைத்தான் செய்கிறாய் என நான் எல்லாருக்கும் உணர்த்துவதற்கான நேரம் வந்துவிட்டது என் செல்லமே. அது அத்தனையையும் பார்த்து கொண்டு ஆச்சரியப்பட்டு கொண்டே நீ சந்தோஷமாய் வாழுவதை இனி யாராலும் தடுக்க முடியாது. நீ இல்லாத இடத்தில் யாரும் உன்னை தேடுவதும் கிடையாது. யாரும் உன்னை காணோம் என்று பதறுவதும் கிடையாது. உனக்காக யாரும் இங்கு கவலைப்பட போவதும் கிடையாது. கண்ணீர் சிந்த போவதும் கிடையாது. நீ இல்லை என்றால் இன்னொருவனை எடுத்து போட தயாராகத்தானே எல்லா இடத்திலும் மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவசர யுகமாகிவிட்ட இந்த கலியுக காலத்தில் நீ மட்டும் ஏன் மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று சிந்திக்கிறாய்? யார் என்ன வேண்டுமானாலும் நினைத்து விட்டு போகட்டும். இது என்னுடைய வாழ்க்கை. நான் நினைத்தது போலதான் என் வாழ்க்கையை வாழுவேன் என சந்தோஷமாக உனக்கான வழியில் உன் வாழ்க்கையை வாழப்பார். எல்லா விஷயங்களையும் நீ ஆசைப்பட்டது போலவே உனக்கு செய்து கொடுக்க உன் அம்மா நானும் தயாராகத்தான் இருக்கிறேன் என் செல்லமே. உன் மனதை வேதனைப்படுத்தவும், நீ செல்லக்கூடிய பாதையில் உன்னை தடுமாறச் செய்யவும், உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க விடக்கூடாது என உனக்குள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தவும், தடைகளை உண்டாக்கவும் யார் எவ்வளவு சதி வேலைகள் வேண்டுமானாலும் செய்யட்டும். ஆனால் நீ எதை பற்றியும் எல்லளவும் கவலைப்படாமல் துணிவோடு உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிரு. உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செய்து கொண்டே இருந்தால் நிச்சயம் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். உன் மனதை வேதனைப்படுத்தக்கூடிய மனிதர்களுக்கும் அதற்கு உண்டான தண்டனையை நான் பார்த்துக் கொள்கிறேன் என் செல்லமே. கிடைப்பது கிடைக்கட்டும், நிலைப்பது நிலைக்கட்டும், கடந்து போவது கடந்து போகட்டும் என எதையும் பிடித்து இழுக்காமல் அதை அதன் பாதையில் விட்டுவிடு. உன் வாழ்க்கையில் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ, எது உனக்கு நல்லதோ, எது உனது விருப்பமோ அதை நிச்சயமாக நான் உனக்கு கொடுப்பேன். தவறு யாருடையதாக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும். ஆனால் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் உன்னுடைய உறவுகள் தான் என்பதை நம்பி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அந்த அனுசரித்து போதலும் அந்த உனது நல்ல குணமுமே நிச்சயமாக உன் வாழ்க்கையை இனிமையானதாக மாற்றும். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களின் உறவுகளும் எப்போதும் உனக்கு நிலையாய் நிலைத்திருக்கும் என் செல்லமே. நீ இழந்த விஷயங்களை ஈடு செய்ய முடியாது என்பது உண்மைதான். ஆனால் உன் மனநிலையை ஏன் இப்படி தவியாய் தவிக்க விடுகிறாய்? என்ன நடந்தாலும் கடந்து வருவதுதானே வாழ்க்கை. சில விஷயங்களை மறக்க பழகு. சில விஷயங்களை கடந்து வர பழகு. முதலில் உனக்குள் நீ மாற்றத்தை உருவாக்கினால்தான் உன் வாழ்க்கையில் மாற்றம் உருவாகும். எதை செய்தாலும் யோசித்து செய். கடந்ததை பற்றி வருந்தாதே. வருவதை பற்றி கற்பனை செய்து கொண்டே வாழாதே. இப்போது இந்த நிகழ்காலத்தில் என்ன நடக்கிறதோ அதை மட்டும் சரியாக பார்த்து கொண்டு உனது திறமையை பயன்படுத்தி உன்னுடைய எல்லா வேலைகளையும் சரியாக செய்து கொண்டிரு. வாழ்க்கை வேறு எங்கேயும் இல்லை என் செல்லமே. உனது கைகளில்தான் உனது வாழ்க்கை இருக்கிறது. சிந்தித்து செயலாற்றினால் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவது உறுதி. உன்னிடம் அன்பு காட்டாத ஒருவர் மீது நீ எதற்காக அன்பு மழை பொழிகிறாய்? யாராக இருந்தாலும் நீ கண்ணாடியாக இரு. ஒருவர் உனக்கு அன்பை கொடுக்கிறார் என்றால் மட்டும் நீ அவர்களுக்கு அன்பை கொடு. ஒருவர் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிறார் என்றால் மட்டும் நீ அவருக்கு பல மடங்காக மதிப்பு கொடுக்க வேண்டுமே தவிர உன்னை மதிக்காத மனிதர்கள் முன்னால் நீ தன்மானத்தை இழந்துவிடக்கூடாது. உனக்கு நீ நல்லவனாய் இருந்தால் போதுமென் செல்லமே. மற்றவர்களுக்கு நீ கெட்டவனாகப்பட்டால் அது உன் குற்றம் இல்லை அல்லவா? உன் மனசாட்சிக்கு தெரியும் நீ நல்லவன் என்று. நீ நல்லதைத்தான் செய்கிறாய் என்று உன் வராகியம்மா எனக்கும் தெரியும். மற்றவர்கள் யார் என்ன சொன்னால் என்ன? அவர்கள் கண்களில் பிழை இருக்கிறது என்றால் நீ எப்படி தவறாக தெரிவாய்? அவர்களை அவர்கள் பொறுப்பில் அவர்கள் என்னப்படி விட்டுவிடு. யார் என்ன வேண்டுமானாலும் உன்னை பற்றி நினைத்து கொள்ளட்டும். நீ சரியாக நேர்மையாக நியாயமான வழியில் வாழப்பார்.
துரோகிகளையும் துரோகங்களையும் அடிக்கடி நினைத்து கொண்டாயே, ஆனால் மீண்டும் ஒரு முறை நீ ஏமாறாமல் இருக்கலாம். சிந்தித்து செயலாற்று. வாழ்க்கையில் என்ன செய்வதென தெரியாமல் தவிக்கும் போதும், அல்லது அடுத்து என்ன நடக்குமோ என பயந்து கொண்டு இருக்கும் போதும், வாழ்க்கையில் குழப்பமும் மன மகிழ்ச்சியும் இல்லாத சமயங்களிலும் என்னிடம் அதை விட்டுவிட்டு உன் வாழ்க்கை பயணத்தை தொடரு. உன்னுடைய எண்ணமும் செயலும் சிறப்பானதாக இருந்தாலே போதும். உன் வராகியம்மா உனக்கு துணையாயிருந்து எல்லா விஷயங்களையும் சரி செய்து குழப்பங்களையும் தீர்த்து வைத்து உனக்கு மனமகிழ்ச்சியை கொடுப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ கண்ட கனவுகளெல்லாம் இப்போது நிஜமாய் மாறத்தான் போகிறது. நிரந்தரமற்ற இந்த உலகில் எது கிடைக்கவில்லை என இப்பொழுது நீ வருத்தப்படுகிறாய்? எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் மனித வாழ்க்கை என்பது நிரந்தரமற்றது தானே. இன்று கிடைக்காதது நாளை கிடைக்கும் என நம்பு. எல்லாமே ஒரு நாள் மாறத்தான் போகிறது. இல்லை என்றாலும் உனக்கானது உன்னிடம் வந்து சேரும்படி உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுவேன். நம்பிக்கையோடும் புன்னகையோடும் உன் வாழ்க்கையை வாழ தயாராக என் செல்லமே. மற்றவர் மனம் மகிழக்கூடிய வகையில் உனது செயல்கள் இருக்கிறது என்றாலே நீ நிச்சயம் சரியாக வாழ்கிறாய் என்றுதானே அர்த்தம். அப்படிப்பட்ட சரியான வாழ்க்கையை உன் வாழ்க்கை முழுவதும் நீ வாழ வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. இடையில் உன் வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகளும் இருக்கும், ஏமாற்றங்களும் இருக்கும். எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே. என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு எதிர்கொள்ள தயாராகு தங்கமே. ஏனெனில் மனிதர்களின் வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்களும் இல்லாமல் யாருடைய வாழ்க்கையும் துவங்குவதும் கிடையாது, முடிவதும் கிடையாது. என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என தைரியமாக உன் வாழ்க்கையை வாழப்பார். எல்லாமே உனக்கான நல்லதாக அமையும்படி உன் வராகியம்மா நான் பார்த்து கொள்கிறேன். முறைத்து கொண்டே எதிரி முன்பாக போய் நீ நிற்கலாம். அதில் எந்த பயமோ கவலையோ உனக்கு இல்லை. ஆனால் ஒருபோதும் யாரிடமும் அன்பு பாசம் என பொய் பேசி மோசம் செய்யும் துரோகியாக மட்டும் இருந்து விடாதே என் செல்லமே. அப்படி நீ நடந்து கொண்டால் என் நிழல் கூட உன்னை பின்தொடர்ந்து வராது. உன் வராகியம்மா நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் நீ நல்லது நினைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, கெடுதலை மட்டும் நினைத்து விடாதே என் செல்லமே. பென்சில் போல நீ எப்போதும் கூர்மையாக இருந்தால்தான் உன்னை பயன்படுத்தி கொண்டே இருப்பார்களே தவிர, கொஞ்சம் நீ சரியாக இல்லை என்றாலும் அதன் தலையை வெட்டுவது போல உன்னை சீவி விடுவார்கள். எப்போதும் எல்லாரிடத்திலும் சரியாகவும் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் ஏமாறாத சூழ்நிலை அளவிற்கு தைரியமாக நடந்து கொள். நிச்சயமாக உன்னுடைய திறமைக்கு ஏற்ற வாய்ப்பை நான் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன். மற்றவர்கள் தானாக முன்வந்து உனக்கு உரிமையை கொடுக்கும் வரையிலும் நீ யாரிடமும் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏனெனில் இப்போது இருக்கக்கூடிய உறவுகளும் மனிதர்களும் அவரவர் குடும்பத்தை மற்றவர்கள் யாரும் எதுவும் சொல்லிவிடக்கூடாது என யோசிக்கிறார்கள். நீ பாட்டுக்கு நம் உறவு தானே, நம் குடும்பம் தானே என நினைத்து ஏதாவது ஒன்றை உரிமையோடு திட்டிவிட்டால் அதற்கு பிறகு அவமானங்களும் சண்டைகளும் பிரச்சனைகளும் இழப்புகளும் மட்டும்தானே மிஞ்சும். யாரிடமும் எந்த உரிமையும் எடுத்துக்கொள்ளாமல் எல்லோரிடமும் மேலோட்டமாக பழகு. அதுதான் பிரச்சனைகளையும் தவிர்க்கும், உறவுகளையும் நிலைக்க வைக்கும். நீ எல்லாருக்கும் நல்லவனாய் இருக்கிறாய். ஆனால் அதை யாருக்கும் நிரூபிக்க முயற்சி செய்யாதே. உன்னை பற்றி எனக்கு தெரியும். ஓம் வராகி.